ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு முன்கை எடுத்து இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு 5 மாதங்களுக்கு முன்பெல்லாம் திமுக அணி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு தயாரான ஒரு தன்மை இருந்தது. அதிமுக தான் என்ன பண்ண போறாங்க, டெல்லியில என்ன உத்தரவு வரும் அப்படிலாம் பேசு பொருளா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க ரேஸ்ல இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நெருக்கடி அப்படி இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன வியூகம், ஃபர்ஸ்ட் அந்த வியூகம் என்ன? இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும்போது அதிமுக தான் முதல்ல கூட்டணியை சொன்னாங்க, கேண்டிடேட் அறிவிச்சாங்க, அதனால அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்ல போறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. அதான் கிடையாது. யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அதுதான். இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை. ஒரு தேர்தலில் இவங்க அறிவிப்பாங்க, ஒரு தேர்தலில் அவங்க அறிவிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆனால் ஒரு இழுபறி ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த கட்சியில் எத்தனை கூட்டணி இருக்கு, அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். 25 கட்சிகளை கொண்ட ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற பொழுது ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக ஒரு கட்டம் 2 கட்டம் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகின்ற பொழுது அது ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தைகளின் மூலம் முடிவு அப்படின்னு சொல்லலாம். இழுபறின்னும் சொல்லலாம். எதிர்கட்சிகள் இழுபறின்னு சொல்லுவாங்க, ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷாட்ட பட்டியலை வாங்கிட்டு சிம்பிளாகவும் அறிவிச்சிடலாம், வாய்ப்பு இருக்குது ரெண்டுலேயும். ஆனால் அறிவித்த பிறகு யாரும் தீக்குளிக்கணும்னு போல திமுக கூட்டணியில். நேற்று கிணத்து கடவுள பாஜக தொண்டர்கள் கடும் போராட்டம். ஒருத்தர் தீக்குளிக்க போறார். நீங்க முதல்ல அறிவிச்சிட்டீங்க, என்ன பிரச்சனை? தமாகாக்கு 5 சீட்டு அறிவிச்சிங்க, 5லையும் என்னங்க எப்படி சீட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி வரிசையா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, எனக்கு உள்ளபடி அந்த செய்தியை பார்க்கும்போது அதிர்ந்து போனேன். இந்த கட்சியில் எத்தனை பேர் நிர்வாகிகள் இருந்தாங்களா அப்படின்னு. அவ்வளவு பேரும் விலகுறாங்க கட்சியிலிருந்து. எனக்கு அறியப்படாத நிர்வாகிகள், ஐயோ சாரி நான் குறை மதிப்பீடு செய்யல, எனக்கு இந்த நிர்வாகிகள் எனக்கு இப்போ அந்த மீனிங்ல சொல்ல வந்தேன். அந்த நிர்வாகிகள் எல்லாம் நான் இப்ப நீங்க சொல்றீங்க அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்கன்னு. அறிவாலயம் வாசல்லே இருந்து சிரிச்சுக்கிட்டே அழுகுறோம் அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்றார், எங்கள்கிட்ட தேமுதிகவுக்கு 6ன்னு தான் சொன்னாங்க, இனி நாங்க பேசி என்னங்க பிரயோஜனம்னு. இன்னும் இவ்வளவு சிக்கல் இருந்து இவங்க முடிச்சுட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட டிலே இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொன்னேன். இங்க திமுகவுக்குள்ளேயே எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு ஒரு 10 பேர் வருத்தப்படுவாங்கல்ல, நிச்சயமா இருக்கும். அது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆனா யாரும் தீக்குளிக்க போல, யாரும் போராட்டம் பண்ணல, ரோட்ல இறங்கின்னு சொல்றேன். ஜனநாயக ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர்களுக்கு போதுமான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற வருத்தத்தை வெளிப்படையாக சொல்றாங்க. அதை தாண்டி அடுத்த வாரத்தையும் சேர்த்து சொல்லுங்களேன். ஆனால் அதே வேளையில் பாசிச பாஜக எந்த இடத்திலும் கால் ஊன்றி விடக்கூடாது என்ற இடத்தில் நாங்க எல்லாம் ஒன்றுபட்டு நிக்கிறோம் வார்த்தையை சேர்த்து சொல்லிடுறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஜி.கே. வாசன் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகுறாங்க. நாகர்கோவில்ல பெரும் போராட்டம், பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி அதிமுக போராட்டம் நடத்துது. இதுல எனக்கு என்ன உச்சபட்சம்னா, கூட்டணி தலைமை யாரு? அதிமுக. கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்வது யார்? அதிமுக தான். டிடி தினனுக்கு யார் சார் ஒதுக்கீடு செஞ்சா? டிடி தினனே பாஜக தான் ஒதுக்கீடு செஞ்சுங்கிறாரு. விஜயன் சார் அதிமுக சொன்னா என்ன சார் பண்றது? டிடி தினன் சொல்றாரு, சார் மாப்பிள்ள அவர் தான் சார், சட்டம் என்னது? கூட்டணிக்கு தலைமை அதிமுக, பட் இடங்களை ஒதுக்கீடு செய்வது பாஜக. கூட்டணிக்கு தலைமை அதிமுக, பட் சின்னங்களை போட்டிடுறது தாமரை சின்னம். அப்படித்தானே? இப்ப அவர் தாமரை சின்னத்துல போட்டிடுறாரு ஜி.கே. வாசன் ஐயா. இப்ப அதனாலதான் அவங்க வெளியில போறாங்க. அப்ப அந்த பிரச்சனை அந்த கூட்டணிக்குள்ள விரைவா அறிவிச்சாலும் கூட குழப்பத்தோடு சார் பெரும் போராட்டம் பிரளயமே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுதி ஓட்டிட்டாங்க, பேனர் அடிச்சு ஓட்டுறாங்க, பெரும் போராட்டம். நாகர்கோயில்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரிகள் மகளிர் அணியினர் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே அப்பெல்லாம் அவங்க இருந்தப்போ யாரும் எதிர்த்து கூட பேச முடியாது. ஆனா அப்பவும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாகிகளோட போயஸ் கார்டன்ல நாங்க தீ குளிக்க போறோம், நீங்க இது மாதிரி செஞ்சிருக்க கூடாது, இந்தாங்க புகார் பட்டியல்னு. அது அறிவாலயத்துக்கு முன்பு நடந்திருக்குல்ல. இதை ஒரு பலவீனமா பார்க்க முடியுமா? அவங்க ஒரு பார்க்க கூடாதுல்ல, அவர் விட்டுருக்கீங்கன்னு நானும் சொல்ல வரேன். பாத்தீங்களா, அந்த பக்கம் நடக்குன்னு சொன்னோன்னா இதை பலவீனமா பார்க்க கூடாதுங்கிற வாதம் வந்துருச்சுல்ல. அதுக்காக தான் நான் சொன்னேன். இது காலங்காலமா நடந்திருக்கு. ஜெயலலிதா ஆளுமை மிக்க பாருங்க செந்தில், நான் என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சு நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? போட்டு வாங்குறாங்க. செந்தில் சார் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இல்ல இல்ல, நீங்க அக்னி வந்ததுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சிடறாரு. அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன், இது எல்லா கட்சிகளுக்குள்ளும் காலங்காலமாக நடக்குது அப்படிங்கறத விஜயன் சார் வாயால கேட்கறதுல ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அப்போ ஆளுமை மிக்க தலைவி, அவர் கண் அசைவுக்கு உட்காருவாங்க, எந்திப்பாங்க. உண்மை. அவங்க காலத்திலேயே போயஸ் கார்டன்ல இந்த பிரச்சனை இருக்கு. இந்த இடத்தில் திமுகவுக்கு ஏதோ ஒரு சிக்கல். ஷியாம் அவர்கள் சொல்றாங்கல்ல, காங்கிரஸ்க்குள்ள ஒரு சிக்கல் அவர் போட்டு உடைக்கிற மாதிரி சொல்லியாச்சு.
சில எம்எல்ஏக்களுக்கு வேண்டாம். அது இருக்கு சார் அதுதான் சொல்றேன். அது எல்லா இடத்துலயும் இருக்குது. அது காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற சிக்கலை நீங்க பர்டிகுலரா கேட்கலாம், அதை சொல்றேன். நீங்க மத்தத அவர்கிட்ட கேட்பீங்க, காங்கிரஸ் பத்தி என்கிட்ட கேட்கலாம் சொல்றேன். காங்கிரஸ்க்குள்ள அந்த சிக்கல் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சில தொகுதிகள் நம்ம எடுத்தே பேசணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்குநேரில வந்து சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ். ஆனா நாங்குநேரில இப்ப சமீபத்தில் நடந்த படுகொலை, அதற்கு முன்பாக நடந்த சின்னத்துறை இஷ்யூ, இந்த மாதிரியான சில விஷயங்களால காங்கிரஸுக்கு அங்க ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது அப்படின்னு ஒன்னு வருகின்ற பொழுது, காங்கிரஸே என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு அந்த தொகுதி வேண்டாம், நாங்க வேணா வேற தொகுதி ஐடென்டிஃபை பண்றோம் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா 28 தொகுதியை காங்கிரஸ் வாங்கிடுச்சு. இப்ப காங்கிரஸ் வேற ஒரு தொகுதியை கேக்குது. அந்த தொகுதி என்ன தொகுதின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி டிஎம்கே வின் பண்ணி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியை கேட்பாங்க. அப்ப திமுக அதை என்ன செய்யாது, கொடுக்காது. இல்லங்க அப்படின்னு வரும். அப்ப நீங்க அந்த தொகுதியிலே போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது, அதனால அவங்க முதல்ல ஒரு 16 மொத்தத்துல இது என்னன்னா சார், இது நான் இந்த வார்த்தையை சொல்றேன், இதை இழுபறின்னு எடுக்கலாம், நீங்க எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆனா நோக்கம் வெற்றி பெற்றாக வேண்டும், எப்படியாவது வெற்றி பெற்றணும். அதுக்காக ஒரு சீட்டுல கூட தோற்றக்கூடாதுன்னு வருகின்ற பொழுது, இல்லங்க அந்த தொகுதி இந்த மாதிரி சிக்கல் இருக்குங்க, இல்லங்க அந்த தொகுதியில இது சரியா இருக்குங்க. இதனால அது என்ன ஆகுது, இப்ப பர்செப்ஷனா பாக்குறப்ப அதிமுக முன்கை எடுத்து முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. கேண்டிடேட்டுமே கூட எல்லாம் ரொம்ப அறிஞ்ச முகமா போட்டிருக்காங்கன்னு அப்படிலாம் நீங்க இல்ல சார். அதுல பெர்செப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப நேத்து அதான் பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்துச்சு, 14 அமைச்சர்களுக்கு எதிராக நேரடியாக அதிமுக போட்டியிடல. இப்போ தமாக பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சக்கரபாணி என்ன ஒட்டஞ்சத்திரத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும், ஈரோடு மேற்குல முசாமி என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும், ராணிப்பேட்டையில காந்தி என்ன. இப்ப நீங்க இது இல்லாம ரெண்டு, நீங்க கும்பகோணத்துல அவரு சார் கோசிமணி காலத்துல இருந்து கும்பகோணத்துல இதுல 30 வருஷமா திமுக ஒரு சிக்கல் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிக்கல் யோசிச்சு பாருங்க. பலமான இடத்துல அதிமுக வரல, வியூக ரீதியா அவங்க ஸ்ட்ராங் பண்ணி இருக்காங்க. அதிமுக ஃபைட் பண்ண போகுது அப்படின்ற இடம் இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுத்தது அது ஒரு விமர்சன பார்வை, அதை தள்ளிடலாம். ஆனா கடுமையான போட்டியை அதிமுக கொடுக்க தயாராயிருச்சுன்னு நீங்க பாக்கலையா சார்? கடுமையான போட்டியை கொடுக்கறதா இருந்தா அமைச்சர்களுக்கு எதிராக அதிமுக களமிறங்கி இருக்குன்னு நான் சொல்றேன். அங்க வியூக பிள்ளையா, ஸ்ட்ராட்டஜியா தப்பா, இல்ல பயந்து பின்வாங்குறாங்கன்றீங்களா? இல்ல, அந்த இடத்துல வியூகம் சரியாக வகுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை எந்த இடத்துலயும் ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிருக்கிறாரோன்னு டவுட் எனக்கு வருது. அவர் உள்ளபடியே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கிறாரோன்னு எனக்கு 2 நாளா அவர் மீது ஒரு பார்வை. இல்ல கூட்டணி அவர் திராவிட இல்ல சார், திராவிட இயக்கத்துல வந்தவர் உள்ளபடியே அவரு ஏதோ ஒரு இடத்துல கூட்டணி வச்சுட்டோம், நம்ம ஒரு 165 170 இடங்களை போட்டிடுறோம், ஆனா பாஜக இந்த இடத்துல ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி. ஒரு பாராட்ட கொடுக்குறீங்க, ஒரு பாராட்ட கொடுக்குறேன். எனக்கு அவர் மீதான பார்வை சற்றே மாறுபட்டு 2 நாளா தெரியல, அது ஒருவேளை ஃபியூச்சர்ல மாறுதான்னு இந்த 2 நாளா மாறி இருக்கு.